Hi guys, welcome back to Irfan Media 2.0. இந்த வீடியோல என்ன அப்டேட் பார்க்க போறோம். லெவல் கிராஸ் படத்துல இருந்து ட்ரைலர் அப்டேட் கொடுத்திருக்கான்னு சொன்னாங்க. இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. ஆசிஃப் அலி அவங்க நடிச்சிருக்காங்க. இவனார் வரல இஷ்டம் யார் டாக்டரா? படத்தோட ட்ரைலர் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்மையை காட்டுறானே சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாலைவனத்தில் ஆசிஃப் அலி அவங்க உட்காந்துருக்காங்க. படத்தோட ஹீரோ வந்து உட்காந்துருக்கார் பாலைவனத்தில். உட்காந்துட்டு ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே வந்து யார் இருக்காங்கன்னா மமலாபால் அவங்க இருக்காங்கன்னே சொன்னாங்க. தனிமையாக இருக்காங்கன்னு பார்க்கும்போது இன்னொரு சைடு 2 பேர் நிற்கிற மாதிரி ஒரு போலீஸ் அவங்க கேஸை வாதாடுறாங்க போல். அப்புறம் அமலாபால் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு காட்டுறாங்க. அது என்ன கனவுன்னு சொல்லி தெரியலை. ஆனால் இந்த ஆசிஃப் அலி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து கடத்திட்டு வந்த மாதிரி காமிப்பாங்க ட்ரைலர் பார்த்தாலவே. இன்னொரு பக்கம் ஒரு தனி ட்ராக்காக வந்து போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. அமலாபால் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் போலீஸெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்களோ அவங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தெரில. ஆசிஃப் அலி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் அந்த இதாக இருப்பார்னே சொன்னாங்க. அதாவது கண்டக்டராக அந்த இது சிக்னல் காட்டுவோம் பாருங்கள், க்ரீனும் ரெட்டு அந்த சிக்னல் காமிச்சு ட்ரெயினை மூவ் பண்ணுவாங்க. அந்த வேலை பார்த்துட்ருப்பார். அமலாபால் கூடயே வந்து நம்ம ஆசிஃப் அலி ட்ராவல் பண்ணிட்டு வருவார்னு சொன்னாங்க. ட்ரெயின் எங்கே வருதுன்னு பார்த்து தண்டவாளத்தில் தலையை வச்சு பார்த்துட்ருப்பார்னு சொன்னாங்க. பார்த்து கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் வந்துடும், சிக்னல் கொடுத்துருவார். ட்ரெயின் க்ரீன் கொடியை காமிச்சோடனே ட்ரெயின் மூவ் ஆயிரும். அந்த விஷுவலாக பார்க்கும்போது இந்த லெவல் கிராஸ் படத்து டைட்டில் தகுந்த மாதிரி நல்லாவே மூவ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஆசிஃப் அலி கண்ணாடி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி முகத்தை வைப்பார். பின்னாடி நம்ம அமலாபால் நடந்து வருவாங்க. அந்த ரயில் ட்ராக் சைட்லேயே தான் இவருக்கு ஃபுல்லாக வேலையாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆசிஃப் அலி அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஊருக்கு போவாங்கன்னுலாம் தெரியல. ஆனால் வந்து கடைசி வரையும் அந்த ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே அமலாபால் கூடயே தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அமலாபாலுக்கு அடிபட்டுருக்கும் போல் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டு தொடச்சி இது பண்ணுவாங்க. நீங்கள் யார், எதுக்காக என்னை வந்து கடத்தி வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன அதாவது சைக்கோ டாக்டரா அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்பாங்க. கேட்ட உடனே அமலாபால் ஃப்ளாஷ்பேக் வருன்னு சொன்னாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு காதல் இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து இவங்க ஆசிஃப் அலி பார்த்து வச்சு தான் வந்து இவங்க அமலாபாலை தூக்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒருவேளை அமலாபால் வந்து நம்ம ஆசிஃபா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லி, லவ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி இவங்க இந்த வேலை பார்ப்பாரான்னு சொல்லி தெரியலை. படம் பார்த்தா நமக்கே தெரியும். ஆனால் ஆசிஃப் அலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமலாபாலை ரொம்ப விரும்புவாங்க. ஆனால் அது வந்து நம்ம அமலாபால் விரும்பும் இந்தியன் மூவி எல்லா மொழியிலையும் வந்து இறங்குதுன்னு சொன்னாங்க. அதாவது தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ், தமிழ் எல்லா மொழியிலையும் வந்து இறங்குதுன்னு சொன்னாங்க. கன்னட மொழியில் முதற்கொண்டும் 5 மொழியிலையும் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜூலை 26 வர வெள்ளிக்கிழமை வந்து இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக எல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு கைஸ். பாய் விவர்.